நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அமாலினா மயஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ யுடில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இரண்டாவது ஒற்றைப்படையான இரவை அடைந்த நிலையில் நாம் எல்லாம் இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் மன்னிப்பையும், அவன் புறத்திலிருந்து ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித இனத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு மகத்துவமிக்க வாழ்வியல் நெறியாக, அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் நபியின் மீதும் ஆகிரத்து மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் ஒவ்வொரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தில் பல அற்புதமான அறிவுரைகள், அற்புதமான உதாரணங்கள் அல் குர்ஆனில ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏராளமான முன்மாதிரி படிப்பினைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளான ஹதீஸ்களிலும் நமக்கு நிறைய அறிவுரைகள் படிப்பினைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில நமக்கு எப்படி பல அறிவுரைகள் படிப்பினைகள், பின்பற்றுவதற்கு தேவையான பல உண்மைகள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில அமைந்திருக்கிறதோ, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் என்று சொல்லப்படுகிற நபி தோழர்களின் வாழ்க்கையிலும் பல அறிவுரைகள் பல படிப்பினைகள் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கமான தூய இஸ்லாம் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனின் மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை இறுதியாக உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கு, இறுதியாக இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுக்கு கியாமத் நாள் வரை, இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை இந்த உலகத்தில் வாழுகிற மனித இனத்துக்கு இறுதியாக எடுத்துச் சொல்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அந்த அல்லாஹ்வுடைய தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் அவர்களை பின்பற்றிய முஹாஜிர்களான அந்த மக்காவாசிகளான சத்திய சஹாபாக்கள் வாழ்க்கையிலும் அன்சாரிகளான மதினாவாசிகளான அந்த சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் பல படிப்பினைகள் நமக்கு நிறைந்திருக்கிறது. சஹாபாக்களான அந்த உத்தம நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள், அல்லாஹுவை எந்த அளவுக்கு பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள், ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு வாழக்கூடிய மனித இனத்தில் மூமின்களாக யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கைக்கும் உத்தம நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்களின் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகளை இன்றைக்கு நாம கண்கூடாக பார்க்க முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்து வாழுகிறோம், நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருக்கிறோம், நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை எப்படி பின்பற்றுகிறோம், நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றினார்கள், சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி ஈமான்லையும் இபாதத்திலையும் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது நிறைய அறிவுரைகள், படிப்பினைகள் நாம் பெற வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தக்வாவையும் ஈமானிய உறுதியையும் இஹ்லாஸான அந்த தன்மையையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நபித்தோழரின் வரலாறும் நமக்கு மிக பெரும் படிப்பினை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வாழ்நாளில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அறிவிக்கப்பட்ட வஹீயில் எதையெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாமே இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு அறிவித்த வஹி அல் குர்ஆனுடைய ஆயத்துக்கள். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6666 வசனங்களும் அல்லாஹ்வுடைய வஹி. மற்றொரு வஹி என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். அப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய வஹியான ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய வேத ஆயத்தாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனுடைய வசனங்களும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் ஒரு மிக பெரும் படிப்பினை, இன்னைக்கு வாழுகிற மக்களுக்கும் மிக பெரும் படிப்பினை. அப்ப இந்த உம்மத்துக்காகத்தான் மறுமை நாள் வரை, கியாமத் நாள் வரை இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்காகத்தான் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அறிவித்தான். அல்லாஹ் அறிவித்த அந்த வஹியைத்தான் நபி அவர்கள் மார்க்கம் என்று நமக்கு சொன்னார்கள். அதுதான் குர்ஆன், ஹதீஸ். குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி, ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய வஹி. இப்படி அல்லாஹ் அவனுடைய நபிக்கு அறிவித்த பல வஹியில், பல ஹதீஸ்களில் ஒன்றை நபி அவர்கள் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் படிப்பினையாக சொன்னார்கள். இன்றைக்கு வாழுகிற நமக்கும் அதிலே மிக பெரும் படிப்பினையாக இருக்கு. என்ன படிப்பினைன்னு சொன்னா, நபி அவர்கள் ஒரு முறை இந்த உம்மத்துக்கு சொன்ன நிறைய செய்திகளில் ஒரு செய்தி, நபி அவர்கள் சொன்னாங்க, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் என் காலத்தில் வாழக்கூடிய நீங்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல இதை அப்படியே சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரா ஆலு இம்ரான்ல உள்ள வசனத்தில் 103, 104 ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி தஅமுரூன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமூகம். அல்லாஹ் அந்த உத்தம தோழர்களான சஹாபாக்களை குறித்து சொல்லுகிறான். அந்த உத்தம தோழர்களை அல்லாஹ் பாராட்டுகிறானே, அந்த தன்மை, அந்த நடவடிக்கை, அந்த செயல்பாடு நம்மிடத்தில் இருந்தால் நாமும் அந்த சிறந்த சமுதாயத்துல ஒருவராக இருப்போம். நீங்களும் நானும். அல்லாஹ் உத்தம சஹாபாக்களுக்கு எந்த பண்பை சொல்லி காட்டுறானோ அந்த பண்பு என்னிடத்தில் இருந்தால் நானும் அந்த சிறந்த சமுதாயத்தில், அல்லாஹ் பாராட்டிய சிறந்த சமுதாயத்தில் ஒருவனாக இருப்பேன். நீங்களும் ஒவ்வொருவருமே ஒருவராக இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள்,
தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் காரணத்தினால் நீங்கள் தான் மிக மேலான சமூகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை நபி அவர்கள் எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் படைத்த மனித இனத்தில் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் என் காலத்தில் வாழக்கூடிய என்னுடைய தோழர்களான நீங்கள். உங்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யார்? உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை தாபியீன்கள். அப்ப மனிதர்கள்லயே சிறந்தவங்க முதல் தலைமுறையான சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் யாரு? முஹாஜிர்களும் இருக்கிறார்கள், அன்சாரிகளும் இருக்கிறார்கள். அப்ப மக்காவாசிகளான அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊரையும் சொந்த நாட்டையும் சொந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் குடும்பத்தையும் தியாகம் செய்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே அந்த முஹாஜிர் சஹாபாக்கள். அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அடுத்த அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த போது தங்களுடைய பொருளாதாரம் தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருட்களில் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செய்கிறார்களே மதீனாவாசிகளான அன்சாரிகள். அந்த இரண்டு தோழர்களையும் சொல்லுகிறார்கள், என் காலத்தில் வாழ்ந்த முஹாஜிர்களான அன்சாரிகளான நீங்கள் தான் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள். உங்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யார்? உங்களுக்கு அடுத்த தலைமுறை தாபியீன்கள். அவர்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யார்? அதற்கு அடுத்த தலைமுறை தபஉ தாபியீன்கள். இந்த மூணு தலைமுறையை தான் ரசூலுல்லாஹ் மனிதர்களே சிறந்தவங்க சொன்னாங்க. சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள். இந்த மூணு தலைமுறை தான் மனிதர்களிலேயே சிறந்தவங்க. அதுக்கு அடுத்து வந்த மக்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்களுக்கு அடுத்து தலைமுறையாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் அதுல வருவோம். அந்த தலைமுறையில நாமெல்லாம் சிறந்தவங்க கிடையாது. நம்மளை பத்தி நபி அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த மூணு தலைமுறைக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய சத்தியங்கள் சாட்சியங்களை முந்திக் கொள்ளும், சாட்சியங்கள் சத்தியங்களை முந்திக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மார்க்கத்துக்காக சாட்சி சொன்னா அதுல உறுதியா இருக்க மாட்டாங்க. சத்தியத்தை சொல்ற விஷயத்துல, சத்தியத்தை மக்களுக்கு பேசுற விஷயத்துல, சத்தியத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல உறுதியா இருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் மார்க்கத்துக்காக சாட்சி சொல்ற விஷயத்திலையும் உறுதியா இருந்தாங்க. சத்தியத்தை பின்பற்றுகிற விஷயத்துல, சத்தியத்தை எடுத்து சொல்ற விஷயத்திலையும் சஹாபாக்கள் உறுதி மிக்கவளா இருந்தாங்க. ஆனா நமக்கு அந்த சிறப்பு கிடையாது. அப்ப சஹாபாக்கள் அடைந்த தரஜாத்தை அல்லாஹ்விடத்தில், சஹாபாக்கள் அடைந்த தரஜாத்தை அல்லாஹ்விடத்தில், சஹாபாக்கள் அடைந்த சிறப்பை, தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் அடைந்த சிறப்பையும் தரஜாத்தையும் நாம் அடைய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. நாம் அடைய முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, சஹாபாக்கள் அல்லாஹ்வை பயந்தது போன்று நாம் பயப்பட வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட இருந்தது மாதிரி ஈமானிய உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய நபியையும் நேசித்தது போன்று நாம் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியது போன்று நாமளும் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை புரிந்தது போன்று நாமளும் புரிய வேண்டும். அப்படி ஒரு நிலையில் நாம் இருந்தால் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள் எந்த ஒரு சிறப்பையும் தரஜாத்தையும், தரஜாத் என்றால் தகுதி, தகுதியையும் அடைந்திருக்கிறார்களோ அதே தகுதியை அல்லாஹ் நாடினால் நாமும் அடைவோம். அப்ப அந்த சஹாபாக்களை பத்தி அவங்கள சிறப்பித்து அவங்கள புகழ்ந்து அல் குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கிறது. நபி அவர்களை புகழ்ந்தும் சிறப்பித்தும் எப்படி சில வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறதோ, நபி அவர்களை சிறப்பித்து நபி அவர்களை புகழ்ந்து எப்படி குர்ஆனில சில வசனங்கள் ஆயத்துக்கள் அமைந்திருக்கிறதோ அதே போன்று நபி அவர்களின் காலத்தில் சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டு ஒரு காலத்தில் அசத்தியத்தில் மூழ்கி இருந்த, ஒரு காலத்தில் சிலை வழிபாட்டுக்காரர்களாக இருந்த, ஒரு காலத்தில் மது அருந்தியவர்களாக இருந்த, ஒரு காலத்தில் தவறான பாவ செயல்கள், அதாவது பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டாலே அதை உயிரோடு புதைத்து கொலை செய்யக்கூடிய கொலை குற்றவாளிகளாக இருந்த அந்த உத்தம சஹாபாக்கள் எப்படியெல்லாம் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் பாராட்டுறான்னு சொன்னா ஒரு மனுஷனை அல்லாஹ் அவன் வேதத்துல பாராட்டுறான்னு சொன்னா அப்ப அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை எந்த அளவுக்கு அடைந்திருக்க முடியும்? ஒரு மனுஷன் அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டுறான்னா சாதாரண விஷயமா? உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி அல்லாஹ் பாராட்டுறான். எப்படி பாராட்டுறான்? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதரை, அவர் நபியாக இருந்தாலும் மனிதர், அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபியாக இருந்தாலும் அவர் ஒரு தூதர், அவர் ஒரு தூதராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர்.
அந்த மனிதரை தன்னுடைய தோழர் என்று அல்லாஹ் பாராட்டுறான்னு சொன்னா, அப்ப அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதராக எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிமார்களை பாராட்டக்கூடிய அல்லாஹ், இறுதி நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டக்கூடிய, சிறப்பித்து புகழக்கூடிய அல்லாஹ் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை புகழ்ந்தும் சில வசனங்கள் அல் குர்ஆனில இருக்கிறது. அதுல ஒரு வசனம் சூரா ஃபத்ஹுல, சூரா அல் ஃபத்ஹ், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 48வது சூராவில் உள்ள 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். முகமது நபியுடைய பெயரோடு அந்த ஆயத்து ஆரம்பிக்கிறது. 48வது சூராவுல 29வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த வசனம் யாரோட பேரோடு ஆரம்பிக்குது? உன்னத பேரான உத்தம நபியின் பேரோடு ஆரம்பிக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமா, அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தஹூன ஃபலுலம் மினல்லாஹி வரில்வானா சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், முகமது நபி அவர்களுடைய அந்த உத்தம நபியின் தன்னுடைய தூதரான அந்த உத்தமரின் பெயரோடு அல்லாஹ் இதிலே ஒரு உண்மையை சொல்லுகிறான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார். முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார். அவரோடு இருப்பவர்கள்னா யாரு? சஹாபாக்கள். அந்த உன்னத சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவரோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள் காஃபிர்களிடம், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களான அந்த காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள், தங்களுக்கு இடையே இரக்கம் உள்ளவர்கள். அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு இடையில் அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். காஃபிர்களிடம் அவர்கள் கண்டிப்பானவர்கள். காஃபிர்களிடம் கண்டிப்பானவங்கன்னா என்ன அர்த்தம்? காஃபிர்களை பார்த்தாலே திட்டுறது, அடிக்கிறது, சண்டைக்கு போறது, அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் கிடையாது. காஃபிர்கள்ட்ட கண்டிப்பானவனா என்ன அர்த்தம்? காஃபிர்கள் என்னதான் எதிர்ப்பை காட்டினாலும், காஃபிர்கள் தங்களுக்கு எதிராக இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய, சத்தியத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு எதிராக என்னதான் கொடுமைகளை நிகழ்த்தினாலும் அதற்கு பயப்படாமல், காஃபிர்களுக்கு கீழ்ப்படியாமல் தைரியமாக அந்த குஃபார்களுடைய கூட்டத்தை எதிர்த்து அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். தன்னை பெற்ற தந்தை காஃபிராக இருப்பார், தன்னை பெற்ற தாய் காஃபிராக இருப்பாள், தன் உடன் பிறந்தவர்கள் காஃபிராக இருப்பார்கள். ஒருவர் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களோடு இணைந்த சஹாபாக்களில் ஒருவராக இருப்பார். அப்ப சஹாபாக்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு அவரை பெற்ற தாய் எதிரியாக இருப்பார், காஃபிர். தந்தை எதிரியாக இருப்பான், அவன் காஃபிர். உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் எதிரியாக இருப்பார்கள். ஊர் மக்கள் எல்லாம் எதிரிகளாக இருப்பார்கள். நம்மளை பெற்ற தாயில இருந்து, நம்மளை பெற்ற தகப்பன்ல இருந்து நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக இருக்கிறது என்ற அந்த ஒரு எண்ணத்துக்காக மார்க்கத்தை விட்டு கொடுப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னை பெற்ற தாயும் தகப்பனும் ஒட்டுமொத்த குடும்பமும், ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மை எதிர்த்தாலும், நம்மை கொலை செய்தாலும், நம்மளை அவங்க துண்டு துண்டாக வெட்டினாலும் நமக்கு அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம், அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆன் தான் முக்கியம், என் உயிரை விட மேலான என் நபிதான் எனக்கு முக்கியம் என்ற அந்த கண்டிப்பை காஃபிர்களிடத்தில் காட்டுவார்கள். இன்னைக்கு காஃபிர்கள் மூமின்களுக்கு எதிராக என்னென்ன தாக்குதல்களை எல்லாம் இந்த உலகத்தில் தொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். காஷ்மீரிலே ஒடுக்கப்படுகிறார்கள் மூமின்கள், பர்மாவிலே ஒடுக்கப்படுகிறார்கள், ஈரானிலே ஒடுக்கப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே மேற்கு கரையிலும் காசாவிலும் ஒடுக்கப்படுகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவில் இந்த வருஷத்தில் இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் மதவாத பாசிச பாஜகவின் ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த நியூஸ் வெளியே வரமாட்டேங்குது. இன்னைக்கு வந்த ஒரு தகவல்,
பீகார் மாநிலத்தில் ஒரு முஸ்லிம் பெண், அவளுக்கும் அந்த அவள் சார்ந்திருக்கிற கிராம பஞ்சாயத்து தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் நிலத்தகராறு. இந்த பெண் பக்கம், முஸ்லிம் பெண் பக்கம் நீதி இருக்கிறது. அந்த நிலத்தகராற அந்த பெண்மணி காவல் நிலையத்திற்கு கொண்டு போற நிலைமையில இருக்கும் போது அந்த தலைவியாக இருக்கக்கூடிய, ஊராட்சி மன்ற தலைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, அந்த முஸ்லிம் பெண்மணியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நமக்குள்ள பிரச்சனை தானா, பேசி தீர்த்துக்குவோம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம், எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இந்த முஸ்லிம் பெண்மணி 40 வயதை கடந்த முஸ்லிம் பெண்மணி அவ கூப்பிட்டான்னு நம்பி அவ வீட்டுக்கு போனாங்க பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏன்னா நிலம் இவங்களுக்கு சொந்தமான நிலம், அதை அபகரிக்கிற திட்டத்தில் அந்த ஊராட்சி மன்ற தலைவியாக இருக்கக்கூடிய பெண் பாஜகவை சேர்ந்தவள். அவ அந்த ஒரு வேலையில ஈடுபடும் போது அதுக்கு இவங்க எதிர்ப்பு காட்டுறாங்க. வா பேசி தீர்த்துக்குவோன்னு சொல்லும் போது நம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா என்ன நிலைமை தெரியுமா? நோன்பு வச்சுட்டு போன அந்த பெண்மணிய கம்பத்துல கட்டி வச்ச அந்த பெண்மணி மகனோட போறாங்க. அந்த பெண்மணியையும் அவளுடைய மகனையும் மரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உட்கார்ந்து நாம இதை சொல்றோம். நீங்க எல்லாம் நம்ம மக்கள் இந்த நாட்டுல எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். உண்மையை மறைக்கிறது நல்லது கிடையாது, உண்மையை சொல்லணும் மக்கள்கிட்ட. அதுக்காகத்தான் சொல்றோம். நோன்பாளிய அடிச்சு சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி தண்ணீர் என்று கதரும் போது ஒருத்தன் சிறுநீரை கொண்டாந்து கொடுத்துருக்கான், ஒருத்தன் மதுவை கொண்டாந்து கொடுத்துருக்கான். அந்த பெண்மணியுடைய வாயில வலுக்கட்டாயமாக ஊத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்த தகவல் உண்மையான தகவல். அப்ப இந்தியாவில் மதவாத பாசிச பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நமக்கு அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கல, அந்த துன்பத்தை கொடுக்கல. காரணம் என்ன? இது தமிழ்நாடு. அவங்க ஆட்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க ஆட்சி, அந்த மாநிலத்துல அவன் ஆளு சிஎம், அவன் ஆளு கவர்னர், அவன் ஆளு எஸ்பி, அவன் ஆளு கலெக்டர், அவன் ஆளு போலீஸ். இவன் முஸ்லீம் தனிச்சு நிற்கிறான், நின்று சண்டை போட முடியாது, பலவீனர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த செய்தி சமூக வலைத்தளத்துல வருகிறது. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் நாதி இல்லை. நாம தமிழ்நாட்டில் இங்கிருந்து அதை பத்தி பேசுறோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். சமூக வலைத்தளத்துல நம்மளாலான முடிந்த எதிர்ப்புகளை நாம் காட்டுகிறோம். ஆனால் அந்த எதிர்ப்புகள் போதுமானதாக இருக்கிறதா? பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ, அவங்க தாக்கப்படுறத கண்ணால பார்த்து சகிச்சுக்கிட்டு அங்கே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய உதவி அந்த மக்களுக்கு தேவை. அல்லாஹ் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த புனித ரமலான்ல நாம கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பெண்மணியை அடித்து சித்திரவதை செய்து மரத்துல கட்டி வச்சு உரிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி சிறுநீரை குடிக்க கொடுத்தானே, மதுவை குடிக்க கொடுத்தானே, அந்த மதவாத பாசிச மிருகங்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அந்த மிருகங்களை அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று. தமிழ்நாட்டில் எந்த ஊர்லயாவது இது நடந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இந்த நிலைமை நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்தா நாம இதை தாங்கிக்கிறோமா? நம்மளால சகிக்க முடியுமா? இதே நிலைமை தான். அவ பாதிக்கப்பட்டவ ஒரு முஸ்லிம் பெண்மணி, அவளுக்காக நீங்க துவா செய்யுங்க. அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக இந்த புனித ரமலான்ல நீங்க துவா செய்யுங்க. இப்படியெல்லாம் அடக்குமுறைகள் வரும். ஆனால் சஹாபாக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை விட கடுமையான எதிர்ப்புகள் நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், காஃபிர்களான அந்த நிராகரிப்பாளர்கள் எவ்வளவுதான் இவர்களுக்கு நெருக்கடிகள் இடையூறுகள் கொடுத்தாலும் அதற்காக இந்த மூமின்கள் மனம் தளர மாட்டார்கள், அல்லாஹ்வை வெறுத்து விட மாட்டார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை வெறுத்து விட மாட்டார்கள், அல்லாஹ்வின் நபியை வெறுத்து விட மாட்டார்கள். எதிர்ப்புகள் வர வர, நெருக்கடிகள் கொடுக்க இந்த மூமின்களுடைய ஈமான் உறுதியாக கொண்டிருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அவரோடு, இந்த நபியோடு இருக்கக்கூடிய மூமின்கள் காஃபிர்களிடத்தில் கண்டிப்பானவர்கள். எந்த காஃபிர் வந்து என்ன சொன்னாலும், என்ன எதிர்ப்பை காட்டினாலும், எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும்
இவன் ஈமான விட மாட்டான், இஸ்லாத்தை விட மாட்டான், அதுல உறுதியாக நிற்பான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கிடையே இந்த மூமின்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இரக்கம் உள்ளவனா என்ன? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் குல்லுல் முஸ்லிமூன இஹ்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி எல்லா மூமின்களும் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த ஊரை சார்ந்தவனாக இருந்தாலும், அல்லாஹ்வையும் நபியையும் இந்த மார்க்கத்தையும் ஈமான் கொண்டவனாக இருந்தால் அவன் நமக்கு சகோதரன். பலஸ்தீன்ல மக்கள் கஷ்டப்படும் போது நமக்கு ஏன் இங்கே துடிக்கிறது? ஈரான்ல மக்கள் கஷ்டப்படும் போது நமக்கு ஏன் இங்கே துடிக்கிறது? பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்கள் தாக்கப்படும் போது, காஷ்மீரில முஸ்லிம்கள் தாக்கப்படும் போது நமக்கு ஏன் துடிக்கிறது? அதுதான் அல்லாஹ் தந்த அந்த ஈமானிய உறவு, ஈமானிய உணர்வு, ஈமானிய உறவு. உனக்கு துடிச்சாதான் நீ மூமின். இப்படி செஞ்சுட்டாங்களே அல்லாஹ், நீ கேளுன்னு சொல்லி நீ கதர்னாதான் நீ மூமின். யாருக்கோ நடக்குது, எனக்கு என்னன்னு இருந்தா உனட்ட ஈமான் பலவீனமாக இருக்கிறது. ஊப்பில தானே அடிச்சான், பீகார்ல தானே அடிச்சான், காஷ்மீர்ல தானே அடிக்கிறான், பலஸ்தீன்ல தானே அடிக்கிறான், ஆப்கான்ல தானே அடிக்கிறான், பர்மால தானே அடிக்கிறான், எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையில நீ இருந்தால் உன்னுடைய ஈமான்ல பலவீனம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த பலவீனத்தை நாம் தூக்கி வீச வேண்டும். அப்ப தங்களுக்கிடையில் இரக்கம் உள்ளவர்களா இதான் இரக்கம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், பிறருடைய அநீதிக்கு ஆளாகும்படி விட்டு விடவும் மாட்டான்.